அந்த உழைக்கும் வர்க்கத்தின் பெண் அவ. இன்னைக்கும் அந்த பொண்ணுடைய முயற்சிகள் எல்லாம் பாராட்டத்தக்கதா இருக்கு. போன கவர்மெண்ட்லேயே வந்து கிட்டத்தட்ட 207 அரசு பள்ளிகளை வந்து மூடிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அந்தந்த காசை கொடுத்து அந்தந்த பொசிஷன் போட்டு வாங்குறது முன்னால அப்ப அந்த கிராமத்துக்கு யாருதான் சார் படிக்க போவான்? அம்மா சொல்லுவாங்க, என் பிள்ளை மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னா அவனுடைய முகம் இன்னொரு முகம் வேற. நான் இம்பார்ட்டன்ட் சொல்ல மாட்டேன், கேம் மாதிரி இருக்கும். நிறைய ஆம்பளைங்க இப்போ ஒரு தெருவுல எப்படி மட்டன் சிக்கன் ஸ்டால் இருக்க மாதிரி மாட்டு இறைச்சியும் இருக்கு, பீஃப் ஸ்டால். காலையில வேலைக்கு போனானா அவன் படுக்கிறதுக்கு 2 மணி ஆகுது சார். நிம்மதியான தூங்கும். இப்ப எல்லாருமே தூங்குறது 30% தான். வெளியூர்ல தடை செய்யப்பட்ட எல்லா தின்பண்டங்கள் நம்ம ஊர்ல ஈஸியா கிடைக்குது. அடுத்தவன் 24, 25 வயசு வரும்போது அது எப்படி உடனே போனா போக்குறதுக்கு அது என்ன அடைப்பு எடுக்கப்பட்ட சாக்கடையா? ஆண்களுக்கும் படிப்பு இல்லை, பெண்களுக்கும் படிப்பு இல்லை, டாஸ்மார்க் மட்டும் இருக்கு. பள்ளிகள்ல மாரல் சயின்ஸ் நல்லொழுக்க பாடத்திட்டங்கள் வர வேண்டும். மெய் வர மாற்றம் வரும். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய கல்வியாளர் திரு ஆஷாராணி அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம். பெண்கள் வந்து வளர்ந்து இருக்கக்கூடிய சூழல்களை நம்ம பார்க்கிறோம். கண்டிப்பாக சார், வளர்ச்சி அதிகப்படி. அதுல முக்கியமான நபர்கள் உங்களுக்கு தெரிந்தவங்க எந்த மாதிரியான வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க, அதை ஒரு ரோல் மாடலா பெண்கள் வந்து எடுத்துக்கும் போது இது எந்த மாதிரியான விஷயங்களை அவங்க முன்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. இப்ப நம்ம அதான் நீங்க சொன்ன மாதிரி நம்ம திரௌபதி அம்மா நம்ம இப்ப குடியரசுத் தலைவரா இருக்காங்க. அவங்க ஒரு ஏழ்மை குடும்பத்துல இருந்து படிச்சு பல பல போராட்டங்கள் அவங்களுடைய சொந்த வாழ்க்கையிலையுமே அதெல்லாம் மீறி இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருந்தாங்க. இறந்து போன சிங்க பெண்மணி ஜெயலலிதா அம்மா. அவங்கள பற்றி விமர்சிக்காதவர்கள் கிடையாது. எந்த விமர்சனையும் காதுல போட்டுக்கிறவங்க அவங்க கிடையாது. என்னைக்கும் ஒரு அந்த அம்மா இருந்த அளவுக்கு இப்ப இல்லைன்ற நிலைமை வருது. கண்டிப்பா. அன்று இருந்த இந்திரா காந்தியும் அப்படி அவங்க இருக்கும் போதும் எப்பேற்பட்ட சூழ்நிலை எல்லாம் இருந்துச்சு. அந்நிய படையெடுப்புகளா இருந்தது. தனி ஒரு பெண்ணா இருந்து எல்லாத்தையும் அடக்குனாங்க அவங்க. இப்ப இன்றைக்கும் நிறைய பெண்மணிகள் சொல்றோம். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில இருந்து பார்த்தோம்னா பெரிய பெரிய பெண், அதாவது ஒரு பெண்கள் முன்னேற்றத்துல நிறைய பேர் வந்திருக்காங்க, முன்மாதிரியா வந்திருக்காங்க. பிஜேபியில வானதி அக்கா, தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க எல்லாம் பேசாதவங்க கிடையாது. அவங்க அன்னைக்கு மலரட்டும் தாமரைன்னாங்க, மலர்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பெண்கள் வந்திருக்காங்க. தாவேக்கால கீர்த்தனான்னு ஒரு சிவகாசின்றது ஒரு சின்ன ஊரு சார். அந்த பரப்பளவுலயும் சின்னது. அவங்க என்ஜாய் பண்றதுடைய இடமும் கிடையாது. கந்தக பூமி எப்பயுமே ஹாட்டா தான் இருப்பாங்க. அங்க இருக்கிறவங்களும் ஹாட்டா தான் இருப்பாங்க. கட்டுக்கோப்புகள் மிகுந்த இடம். இப்படி போனோம் இப்படி, ஏன்னா எல்லார் தெருவுலையும் கண்காணிப்பு. அதுல ஒரு பிள்ளை படிச்சு இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து அதாவது இந்த கட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியும் அவங்க யூடியூப்ல அவங்க பல விஷயங்கள் பேசுறாங்க. அந்த பொண்ணு எல்லாரையும் பார்ப்பதற்குரியதாக இருந்துச்சு. அவங்க இன்னைக்கு வின் பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம நினைக்கல. விருதை மகள்னு சொல்லிட்டு வச்சு இன்ஸ்டாகிராம்ல பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய அவங்க எடுத்த டாபிக் எல்லாமே ரொம்ப போற்றுதலுக்குரியதாக இருந்தது. கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். சிவகாசியில ஒண்ணு சார், எல்லா லேடிஸும் வேலை பார்ப்பாங்க. சிவகாசி, விருதுநகர் மாவட்டத்துல எல்லாம். சிவகாசியில அந்த தீப்பெட்டி பட்டாசு வேலையை முடிச்சிட்டோன்னே வீட்டுல உட்காந்து அந்த வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க பணக்காரங்க ஏழுன்றது இல்லை, அவங்க கை காசுக்கு உழைக்கணும். அந்த உழைக்கும் வர்க்கத்தின் பெண் அவ. இன்னைக்கும் அந்த பொண்ணுடைய முயற்சிகள் எல்லாம் பாராட்டத்தக்கதா இருக்கு. அதாவது இது மாதிரி யங்ஸ்டர்ஸ் உள்ள நிறைய பேர் வந்தாதான் சார் எல்லாருடைய திறமைகள் வெளிவரும். நாங்க தான் இருப்போம்ட்டு 80 வயசு 90 வயசு பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டு இருந்தோம்னா நாடு முன்னேறாது. முதியவர்கள் இளையவருக்கு வழிவிட வேண்டும். அவங்களுக்கு ஏணிப்படிகளா இருந்து ஏற விடுங்க. எதுக்கு கீழே இருந்து நண்டு வேலையை பாக்குறீங்க? நண்டு மாதிரி இருக்கக்கூடாது. கிராமத்து சைடு இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது இன்னைக்கு நம்ம நகர வாழ்க்கைக்கு உண்டான விஷயங்கள் வந்து பாக்குறோம். நகர வாழ்க்கையில வந்து பெண்கள் வந்து ஒரு நாகரிகத்தை ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், அவங்களுடைய கல்வி எல்லாமே இருக்கட்டும், அது எல்லாமே ஈஸியா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதெல்லாம் எட்டாக்கனியா இருக்கக்கூடிய ஒரு சில பெண்களுக்கு இருக்குதான் செய்றாங்க. முக்கியமா வந்து கிராமம் பகுதியை சேர்ந்தவங்க. இன்னைக்கும் 10 கிலோமீட்டர் நடந்து போய் பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைங்க இருக்கு. ஆமா, போதிய வசதி இல்லைன்னா நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். பெண்களுக்கு வந்து சரியான வீடு கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கழிவறைகள் இல்லாத வீடுகள்.
கழிவறை இல்லாத ஊர்களும் ஆமா. இருக்கத்தான் செய்யுது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா கிராமங்கள் வந்து, அதாவது கிராமம்ன்றது குக்கிராமம்னு சொல்றோம் பாருங்க. இப்ப நகரத்தை தாண்டி கிராமம்ன்ற ஒரு நிலைமை. அதுலயும் சில உள்ள இருக்க கிளை கிராமங்கள்ல இன்னும் மேம்பட்டு வரல. ஏன்னா அங்க பள்ளிகள் கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் திருநெல்வேலி எடுத்துட்டீங்கன்னா, திருநெல்வேலி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு சிட்டி மாதிரி இருக்கும். அடுத்து தென்காசி கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்கு அடுத்து உள்ள போனோம்னா இந்த பெத்தநாடார்பட்டி, இந்த பக்கத்துல இருக்க இன்னும் வீரம்பாடி, அதெல்லாம் சங்கரங்கோயில், ஏரல், அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு இதுதான் இருக்கு. அந்த இடத்துல சினிமா தியேட்டர் கிடையாது. அடுத்து எந்த ஒரு மால், அந்த லைப்ரரியும் கிடையாது. பிள்ளைங்க ஸ்கூலுமே ஒரு இவ்வளவு தூரம் நடந்து போய் படிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. அது ஒரு 8வது 10வது வரைக்கும் இப்ப வந்திருக்கு. பெரிய ஸ்கூல் போனோம்னா பிள்ளைங்க தென்காசிக்கு போய் தான், அதாவது அடுத்த இதுக்கு போகணும். பக்கத்துல என்ன நகரம் இருக்கோ அந்த நகரத்துக்கு போய் தான் அந்த பிள்ளைங்க படிக்கக்கூடிய நிலைமையில இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி நிலைமை இது சரியாகணும்ல. அப்ப அரசு வந்து அந்த சின்ன கிராமத்துக்கு கவனம் கொடுக்கணும். அந்த கவனம் கொடுத்தாதான் அங்க ஸ்கூல்கள் வந்தாச்சுன்னா பள்ளிகளுடைய அறிவு, அந்த பிள்ளைங்களுக்கு அறிவு மலரும். அப்போ 2 பேருக்குமே வரும். போன கவர்மெண்ட்லயே வந்து கிட்டத்தட்ட 207 அரசு பள்ளிகளை வந்து மூடிட்டாங்க. ஏன்னா ப்ராப்பரா வந்து மாணவர் சேர்க்கை கிடையாது. அதுக்கு காரணம் பிறப்பு விகிதம் குறைவா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு விஷயமா, இப்ப பிறப்பு விகிதம் பத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெண்கள் தான் அதுல முக்கியமா சம்மந்தப்பட வேண்டிய ஒரு முக்கிய பதம். ஆண்களும் சரி பெண்களும் சரி பிறப்பு விகிதத்துல சம்மந்தப்பட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த வளர்ந்து வரக்கூடிய கலாச்சாரத்துல நிறைய பெண்களுக்கு வந்து குழந்தை பேர் வந்து தள்ளி போகுது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா உணவு கலாச்சாரமா இல்ல? சார் நான் சொல்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியலையான்னு தெரியல. பட் முதலே பார்த்தோம் விவாகரத்துடைய கேஸ். இப்போ விவாகரத்து கேஸ்லயே நான் சொல்ல வேண்டியது, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நிறைய ஆண்மகன்கள் ஆண்களாக இல்லை. அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, உடற்பயிற்சி இல்லாத உடம்பு, தேவையே இல்லாத பழக்கங்களை சிறுவயதில் கற்றுக்கொள்ளுதல் மூலம் வீணாக்கப்படும் விந்து. அடுத்து அவங்களுடைய நண்பர்களுடைய சேர்க்கைகள் வேற மாதிரி இருக்கு. அம்மா சொல்லுவாங்க, என் பிள்ளை மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னா அவனுடைய முகம் இன்னொரு முகம் வேற. அது யாருக்கும் வெளியில தெரியாது. தன்னை பத்தி வெளியில சொல்லிக்கவும் விரும்பாத நிறைய ஆம்பளை பிள்ளைங்க இப்ப இருக்காங்க. அவனால இயலாமை இருக்குது. அவனால ஒரு எவ்வளோ படிச்சிருந்தா கூட ஒரு டாக்டர் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு உடன்பட மாட்டேங்கிறாங்க. பயம், நம்ம ஏன் போகணும். அதனாலதான் நிறைய கேசஸ். நான் இம்பார்ட்டன்ட் சொல்ல மாட்டேன், கேம் மாதிரி இருக்காங்க நிறைய ஆம்பளைங்க. அதுவும் இன்னொன்னு, அந்த கம்ப்யூட்டர் சீட்லேயே உட்கார்ந்தனால அதனுடைய விளைவும் வேற மாதிரி இருக்கு. சாப்பாடு ஃபோன்ல ஆர்டர் பண்ணோன்னே பிஸா, பர்கர். இப்போ முன்னாடிலாம் யோசிச்சு பாருங்க சார், மாமிச கடை இருக்கும், மாட்டு இறைச்சி கடை எங்கேயோ ஒண்ணுதான் இருக்கும். நான் சொல்றது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி மாட்டு இறைச்சி எல்லாம் விற்கலாங்கிற போல இருக்கு அப்படின்னு எல்லா மக்கள் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரு தெருவுல எப்படி மட்டன் சிக்கன் ஸ்டால் இருக்க மாதிரி மாட்டு இறைச்சியும் இருக்கு, பீஃப் ஸ்டால். ஹோட்டல்ல எல்லா ஹோட்டல்லையும் சார், ஃபாஸ்ட் ஃபுட்ல எல்லாமே பீஃப் ஸ்டால் இல்லாம இல்லை. அது வந்து அவ்வளவுக்கு அவ்வளவு உடம்பு கெடுதியாக்கக்கூடிய நிலைமை. அப்ப எதை சாப்பிடுறாங்க? ஒரு ஹைஜீனிக்கே கிடையாது. காய்கறி எங்க வாங்குறாங்க? பீஃப் கெடுதல், அவனுடைய தன்மைகள் மாற்றப்படுகிறதுன்னு சொல்றேன் நான். பீஃப் கெடுதல், பீஃப் சாப்பிட்றவங்க கெடுதல் நான் சொல்லல. அவனுடைய மனித தன்மைகள், அவனுடைய மனம் முதிர்ச்சி அடைக்கிறது வேற மாதிரி ஆகுறாங்க. சாப்பிடக்கூடிய சமுதாயங்கள் இருக்கு, அந்த சமுதாயத்தினுடைய வளர்ப்புகள் வேற மாதிரி இருக்கு. அங்க இந்த மாதிரி கேஸ்கள் வராது. அவங்க வளர்ப்பு அதுதான் அவங்களுடைய இது. பட் இப்போ புதுசா சாப்பிடும் போது உடல் ஒத்துழைப்பு கொடுக்காது. ஒரு ஸ்மெல் வரும். அடுத்து அவங்களால யோசிக்க முடியாத நிலைமை. நான்வெஜ்ஜே கம்மி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அவனுடைய சிந்தனை மாறுது. அப்போ இது இன்னும் சிந்தனைகள் மாறுது. காய்கறி சாப்பிட்றது கிடையாது. காய்கறி எந்த பிள்ளைங்க சாப்பிட்றது? ஃப்ரூட் சாப்பிட்றது கிடையாது. பர்கர், பிஸா, அதுல போற பிள்ளைங்களால வேற என்ன இருக்கு சார்? அந்த மேகின்னு ஒண்ணு பிள்ளைங்களுடைய லைஃபே மாத்திடுச்சு. சின்னதுல இருந்து உங்களுக்கு கவுண்ட்ஸ் கம்மி ஆகுது அதெல்லாம். அப்போ கவுண்ட்ஸ் கம்மியானா அவன் குழந்தை என்ன செய்வான்? அதை தோணணும். இன்னொன்னு, வேலை பலு அதிகம். காலையில வேலைக்கு போனானா அவன் படுக்கிறதுக்கு 2 மணி ஆகுது சார், 1 மணி ஆகுது. அது அக்கௌண்ட் செக்ஷனா இருக்கட்டும், ஐடி வேலையா இருக்கட்டும். அவன் வீட்டுக்கு வந்து தூங்குனா போதுன்ற நிலைமை. அப்ப எப்படி அவனுடைய தாம்பத்திய வாழ்க்கை இருக்கும்? அப்போ குழந்தை இல்லாத நிலைமை பெருகி கொண்டுதான் போகும். இந்த டைவர்ஸ்க்கு மெயினான காரணம் இதுவும் ஒன்று. தாம்பத்தியம் இல்லாதுங்கிறது டைவர்ஸ்க்கு வருது. ஓகே. ஏன்னா இப்ப இருக்க அந்த காலத்துல எல்லாம் பேசினாங்க, பெரியவங்க கிட்ட போய் சொன்னாங்க, அவங்க கேட்டாங்க.
இப்ப இருக்கிற பிள்ளைங்க அது அசிங்கம், எங்களுக்கு அது தேவையில்லை. ஆனா மனுஷனா இருக்கணும், ஒரு புரிதலே அங்க விட்டு போகுது சார். அப்படி நம்ம பார்க்கும்போது மருத்துவர்கள் சொல்ற மாதிரி தூக்கம் இது எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. இருக்கு. ஒரு மனுஷன் கண்டிப்பா சார் ஒரு 8 மணி நேரம் இல்ல, 6 மணி நேரத்துல அவனை அறியாம தூங்கணும், நிம்மதியான தூங்கும். இப்ப எல்லாருமே தூங்குறது 30% தான். யாராவது உங்க பக்கத்துல தட்டி எழுப்புனா டக்குன்னு எந்திரிச்சுக்கிறோம். அந்த தூக்கம் ஆழ்ந்த தூக்கமே இல்ல. ஆழ்ந்த தூக்கம் இருந்தாதான் உடம்புக்கு சுறுசுறுப்பு வரும். பிரெயின் தூங்கவே மாட்டேங்குது. அப்ப உடம்பு ஸ்பாட்ஸ் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா காலியாயிட்டுல போகும். அதுவும் வெளியூர்ல தடை செய்யப்பட்ட எல்லா தின்பண்டங்கள் நம்ம ஊர்ல ஈஸியா கிடைக்குது. கிண்டர் ஜாயில இருந்து நான் சொல்றேன். பெப்சில அங்க டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் இங்க. அப்ப இத அவங்க குடிக்கிறது என்ன குடிக்கிறாங்க? குளிர்பானங்கள். யாரும் ஃப்ரெஷ் ஜூஸ் போறது இல்ல. உங்களுக்கே தெரியும், கேஸ் அடைத்த பெட்டிகள் தான். அப்ப இதெல்லாம் உடம்புக்கு கெடுதல். கேஸ் அடைக்கப்பட்ட கூடிய அந்த பாட்டில வாங்குறதுக்கு பதிலா ஒரு இளநியை வாங்கி குடிச்சிட்டு போயிடலாம். ரொம்ப நல்லது. அதே மாதிரி எங்க பார்த்தாலும் டாஸ்மார்க். அவன் சின்ன வயசுலயே பலவித போதைக்கு அடிமையாகிறான். நான் முன்னாடி பேட்டியிலே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த குளிப்பு அது இதெல்லாம் சாப்பிடுறாங்க பிள்ளைங்க. அப்போ இது உடம்புல ஆட்டோமேட்டிக்கா தேங்கிடும். அடுத்தவன் 24 25 வயசு வரும்போது அது எப்படி உடனே போகிறதுக்கு அது என்ன அடைப்பு எடுக்கப்பட்ட சாக்கடையா? கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை அவங்க முன்னெடுக்கணும் அப்படின்னா இந்த அரசாங்கமும் இந்த சமூகமும் எந்த மாதிரியான ஒரு கட்டமைப்புல அந்த பெண்களை வெளியே கொண்டு ஒரு திறமைசாலியாகவோ இல்லாட்டி ஒரு நல்ல கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு கல்வியாளராகவோ அந்த பெண்கள் வெளியே வரணும். ஏன்னா இன்னும் நிறைய சொல்ற இந்த விருதுநகர், சாத்தூர், அதுக்கப்புறம் கோவில்பட்டி இந்த மாதிரியான ஏரியாக்கள்ல பட்டாசு அடிக்கவும் அதை தீப்பெட்டி தொழிற்சாலைகள்ல இருக்கவும் அதுக்கு பெண்கள் இருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கலை வேலை அதாவது விவசாய நிலத்துக்கு வேலை பார்க்கறதுக்கு எடுக்கிறாங்க. தீப்பெட்டி தொழிற்சாலைகள், பட்டாசு இந்த மாதிரி இடத்துல, அதுக்கப்புறம் வீட்டுல இருந்து பேக் பண்றது அந்த மாதிரி இடத்துலதான் பெண்கள் இருக்காங்க. அந்த ஏன்னா அங்க பள்ளிக்கூடங்கள் இல்லை. அரசு துறை என்ன செய்யணும்னா பள்ளிக்கூடங்கள் அங்க நிறுவனா கூட டீச்சர்ஸ் அங்க போடணும். இப்ப ஆசிரியர்கள் இல்லாதனாலதான் மாணவர்கள் சேர்க்கை கம்மி. அப்ப ஆசிரியர்கள் கம்பல்சரி இருந்துச்சுன்னா நீ இந்த குக்கிராமத்துலதான் வேலை பார்க்கணும்னு சொல்லுங்க, அதுக்கு வரப்பட்ட ஆசிரியர்களுக்கு தாங்க. இவங்க வந்தோனே எல்லா சிட்டி எல்லாருக்குமே அந்தந்த காசை கொடுத்து அந்தந்த பொசிஷன் போட்டு வாங்குறது முன்னால அப்ப அந்த கிராமத்துக்கு யாருதான் சார் படிக்க போவான்? இவங்க டீச்சர்ஸ் இருந்தா தானே சார் பிள்ளைங்க படிக்கும். நகரம் நல்லா இருக்கு சார். நகரம் ஈக்குவலா கிராமத்துல வரணும்னா பிள்ளைங்க படிப்பறிவு தான் வேணும். ஆனா இதே பிள்ளைங்க இந்த செல்போன்ன்ற அரக்கம் கையில இருக்கனால அதுல இருக்க இன்ஸ்டாகிராம் எல்லாம் தெளிவா இருக்காங்க. அதனால நிறைய பெண்களுடைய வாழ்க்கைகள் வீணாகுது. ஏன்னா படிப்பறிவு இல்லை, ஒரு மாயை. அந்த மாயையில விழற பிள்ளைங்க என்ன ஆகும்? ஆண்களுக்கும் படிப்பில்லை, பெண்களுக்கும் படிப்பில்லை, டாஸ்மார்க் மட்டும் இருக்கு. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு இருக்கு. பிள்ளைங்க என்ன செய்யுது? அந்த பக்கத்துல இருக்க அக்கத்துல இருக்க சின்ன சின்ன வீட்டு வேலைகள். அப்ப அதுக்குரிய மைண்ட் தானே இருக்கும். அவங்க நல்லா படிச்சு வேலைக்கு போகணும், அப்ப வெளியில சம்பாதிக்கணும். இந்த மாதிரி ஒரு உலகம் இருக்குன்றது தெரியும். இப்ப பள்ளி மாணவிகளே மது பழக்கத்துக்கு ஆளாகிறதோ இருக்கட்டும், ரீல்ஸ் சோசியல் மீடியால அதிகமா அதுதானே சார் சொன்னேன், அரக்கனை கையில வச்சிருக்காங்கன்னு சொன்னேனே. அதான் இதை தடுக்கிறதுக்கு இன்ன வரைக்கும் அரசாங்கம் ஏதோ முன்னெடுப்பு எடுத்திருக்காங்களா? போன அரசாங்கம் எப்படின்னு தெரியல சார். இந்த அரசாங்கம் இன்னும் மூச்சு விடல. திரௌபதி அம்மா சொல்லியிருக்காங்க, பாலியல் யார் பண்ணாலும் உடனுக்குடன் தீர்ப்பு, கொலை பண்ணிடுங்க. இதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா என்னன்னு இப்போ பள்ளிகள் நிறையணும் சார். இன்னொன்னு, பள்ளிகள்ல மாரல் சயின்ஸ் நல்லொழுக்க பாடத்திட்டங்கள் வர வேண்டும். நல்லொழுக்கம்ன்றது அந்த 80s 90s முடிஞ்சு போச்சு சார். 8 பீரியட்ல ஒரு பீரியட் இருக்கும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல கிடையாது. 8 பீரியட் இருந்தாலும் அந்த சப்ஜெக்டுக்கு டைம் இல்லை. அந்த அளவு பிள்ளைங்களுக்கு அறிவு வளர்ந்துச்சு. நகர பிள்ளைங்களை நான் சொல்றேன், அவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கலாம், எந்த மாதிரி, அதுல ரொம்ப ஆழ்ந்து போறாங்க. இப்ப நல்லொழுக்கம்னு இருந்தா அவன் டெய்லி ஓரளவு கேட்டுக்கிட்டே வருவான். அப்ப அவனுடைய மைண்ட் கண்டிப்பாக மாற்றப்படும். அப்ப அது வைங்க. அதே மாதிரி அரசு பள்ளியில கண்டிப்பா டீச்சர், நகரத்துல ஃபுல்லா இல்லைன்னா கூட அரசு பள்ளியான கிராமப்புறங்கள்ல அரசு ஆசிரியர்கள் நியமனம் முழுவதுமாக இருக்க வேண்டும். அப்பதான் அங்க மாணவர்கள் வருவாங்க. மாணவர்கள் வந்தா சார், ஒரு இடத்துல நம்ம ஒரு ஜவுளி கடைக்கு லேடிஸ் போறோம், டிஸ்கவுண்ட்ல நல்ல சேலை இருந்தா எல்லாரையும் கூட்டிட்டு தானே போவோம். சாப்பிடுற ஹோட்டலும் அப்படிதானே, வேலை கூடனா கூட அந்த ஹோட்டல் நல்லா இருக்குன்னு போவோம். அதே மாதிரி இந்த இடத்துல நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, இந்த இடத்துல நல்லா இருக்குன்னா பேரண்ட்ஸ் யாரும் ஆசைப்பட்டு பிரைவேட் ஸ்கூல் சேர்க்கறது இல்லை சார். அரசு பள்ளியில அந்த நிலைமை இல்லைன்றதால ஒவ்வொரு நாளும் அவங்க ஃபீஸ் கட்டும் போது அவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறாங்க. அந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும்.
நம்ம நாட்டுல வந்து இப்ப 80வது சுதந்திர தினங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்குது. இந்த சமயத்துல பெண்களுடைய கல்வி எந்த அளவுக்கு முக்கியம், பெண்களுக்கு என்ன தேவை, அவங்க பெண்ணடிமைத்தனத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தேவை அப்படிங்கிறத நீங்க ரொம்பவே சொல்லியிருக்கிறீங்க. நன்றி. நன்றி சார்.